அதன் செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவடைந்திருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான காலம் தொடங்கிய நிலையில் இன்றோடு நிறைவு பெற்று இருக்கிறது. இதைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெறும். அதன் பிறகு வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் சார்பில் பரப்புரை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இளவமுதன், இப்போ புதுச்சேரியில கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தது, வேட்புமனு தாக்கல்லையும் சிக்கல் இருந்தது. இன்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது வேட்புமனு தாக்கல். விவரங்கள் என்ன? காயத்ரி, புதுச்சேரியில் தேர்தல் தேதி மிக சீக்கிரமாக அறிவிக்கப்பட்டது. வழக்கமாக தமிழகத்தோடு தான் புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்தப்படும். ஆனால் இந்த முறை புதுச்சேரிக்கு என்று மிக விரைவாகவே தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் மிக குறைவாக இருந்தது. இதன் காரணமாக தான் பல்வேறு குழப்பங்கள் நீடித்தன. இருப்பினும் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு துவங்கியது. முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் திமுகவுக்கு ஒதுக்கிய 13 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை 16க்கு கூடுதலாக ஒரு 6 இடங்களை சேர்த்து 22 தொகுதிகள் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுதான் அந்த கூட்டணி கட்சிக்குள் குழப்பம் இருக்கிறது. இதில் திமுக ஒதுக்கிய தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரசார் வாபஸ் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலானோர் வாபஸ் பெறவில்லை. ஒருவர் மட்டும், நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த ஆனந்த பாபு மட்டும் வாபஸ் பெற்றிருக்கிறார். இதனால் இது 2 கட்சிகளிடையே தற்போது குழப்பமான நிலைதான் ஏற்படுகிறது. இருக்கணும் கடைசி நேரத்தில் வாபஸ் பெறுவார்கள் என்று திமுகவினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மதியம் 3 மணியோடு வேட்புமனு வாபஸ் பெறுவது நிறைவு பெற்றிருக்கிறது. புதுச்சேரி களத்தை பொறுத்தவரை 411 பேர் தற்போது வேட்புமனு பரிசீலனை முடிந்து பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த 3 மணியிலிருந்து மற்ற பரிசீலனை நிறைவு பெற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று இரவு வெளியிடப்படும் என்று தேர்தல் அறிவித்திருக்கிறது. அதன் பிறகுதான் புதுச்சேரியின் ஒட்டுமொத்தமான வேட்பாளர்கள் யார், எந்தெந்த கட்சி, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்ன என்று தெரியவரும். நன்றி இளவமுதன் விவரங்களுக்காக.